இன்று நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் திருமதி கனிமொழி அவர்கள் ஈரோட்ல இருந்து வந்திருக்காங்க. மேடம் வந்து இன்னைக்கு உங்களுடைய ஜோதிட சம்பந்தமான கேள்விகளுக்கு அவரோட பதில் சொல்லுவாங்க. வணக்கம் மேடம். வணக்கங்க. நவகிரகா யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஈரோடு கனிமொழியின் கனிவான வணக்கங்கள். இன்னைக்கு இப்ப படிக்கிற குழந்தைகள்லாம் வந்து என்ன படிக்கலாம், என்ன மாதிரி படிப்பு படிச்சா உத்தியோகத்துக்கு போக முடியும், அதற்கு நீங்க என்ன ஆசைப்படுறாங்க? பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா நீ இதுதான் படிக்கணும், நீ இதுதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா குழந்தைகளோட ஆசைகள் என்ன, அவங்களுடைய ஜாதக அமைப்பு படி என்ன மாதிரியான படிப்பு படிக்க முடியும், எந்த வேலைக்கு அவங்க வந்து அதுல சிறப்பா வெற்றியை கொடுக்க முடியுமா, அவங்க வேலைக்கு போக முடியுமா, தொழில்ல சாதிக்க முடியுமா அப்படிங்கிறத வந்து நம்ம இப்ப மேடம்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க மேடம். படிக்கிற குழந்தையே அவங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. அதாவது இன்னைக்கு பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் பண்ற தப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இன்ஜினியர் ஆகணும், நம்ம டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கனவு உலகத்துல இருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப அந்த கனவை வந்து தனக்கு நிறைவேறாத கனவுகளை வந்து தன்னோட குழந்தைகள் மூலம் அந்த கனவுகளை நிறைவேற்றிக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா நான் டாக்டர் ஆகணும்னு நினைப்பாங்க. உடனே அவங்க அது ஆக முடியாது அப்படின்னா உடனே நம்மளோட குழந்தைய வந்து டாக்டர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனா அந்த குழந்தைக்கு அந்த எண்ணம் இருக்குதா அப்படிங்கறத நம்ம மெயினா பார்க்கணும். அதுதான் வந்து கரெக்டா இருக்கும். இப்ப இந்த இடத்துல வந்து பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளோட எண்ணங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அவர்கள் என்ன மாதிரி படிப்பு படிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அவர்களுக்கு எதன் மீது ஆசை இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இது எல்லாத்த விட ஒரு படி மேல போய் பாத்தீங்கன்னா அவங்கள ஒரு நல்ல உங்க வீட்டு பக்கத்துல உள்ள ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட ஜோதிடம் பாக்கறதுக்கு நீங்க பார்க்கணும். அதாவது இந்த குழந்தை எந்த கல்வி கற்றா வந்து இந்த குழந்தை வாழ்க்கையில ஜெயிக்கும் அப்படிங்கிறது நமக்கு மெயினா தெரியும். ஆசைங்கிறது வேற, அந்த ஆசைப்படி நான் அந்த ஜாதக அமைப்பு இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு ஜாதகத்துல நம்ம அமைப்பு எப்படி இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி ஆசைகள் இருந்துட்டா நம்மளால நல்லா டெவலப் பண்ண முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆசைகள் இருந்து நம்ம ஜாதகத்துல அந்த அமைப்பு இல்லைன்னா நம்மனால அது அந்த தொழிலை எடுத்தாலும் கூட அதுல வந்து நம்ம மேல வர முடியாது, அதாவது வெற்றி பெற முடியாது. அந்த மாதிரி அமைப்பு நிறைய பேர் இப்ப நிறைய பேர் எடுத்துக்கோங்களேன். இப்ப ஒண்ணும் இல்ல, நம்ம டாக்டர் சர்மிளி தெரியும் இல்லையா? சர்மிளா அவங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து டாக்டரா இருந்து ஆனா பாத்தீங்கன்னா டிவி துறையில வந்து மிகப்பெரிய புகழ் அடைஞ்சாங்க இல்லைங்களா? அப்ப அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா என்னன்னா அவங்க அதாவது சினி ஃபீல்டுல சுக்கிரன் அவங்களுக்கு நல்ல அம்சமா இருந்திருக்கு. அதனாலதான் வந்து அவங்க டாக்டரா படிச்சிருந்தும் கூட அவங்க சினி ஃபீல்டுல வந்து இந்த மாதிரி நல்ல புகழ் பெற முடிஞ்சது. இந்த மாதிரி நிறைய பேருக்கு அந்த மாதிரி அமைப்பு இருக்குன்னு பாத்தீங்களா? நிறைய பேர் பாத்தீங்கன்னா கலெக்டரா வக்கீல் படிச்சிருந்து டாக்டர் வக்கீல் படிச்சிருப்பாங்க, கலெக்டரா இருப்பாங்க, கலெக்டருக்கு படிச்சிருப்பாங்க, ஆனா டாக்டர் ஆகி தொழில் செய்வாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் அமைப்பு இருக்கு. இதற்கெல்லாம் காரணம் என்னன்னா நம்ம வந்து சரியான படிப்பை தேர்ந்தெடுக்கணும். அதுதான் வந்து முக்கியம். இப்ப என்ன மாதிரி படிப்பு எடுக்கணும், எந்த மாதிரி படிக்க வச்சா குழந்தைகள் வந்து என்ன மாதிரி அமைப்பு இருக்கும் அப்படின்னா, இப்ப ஒருத்தரோட ஜாதகத்துல சூரியன் வந்து பலமா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சூரியன் வந்து பலமா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து அவங்களுக்கு வந்து மருத்துவம் சம்பந்தப்பட்ட வந்து படிப்பை வந்து படிக்க வைக்கலாம். அந்த மாதிரி படிக்க வச்சோம்னா அவங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே மாதிரி செவ்வாய் பலமா இருந்தது அப்படின்னா பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங், ராணுவம், மிலிட்ரி, இந்த மாதிரி இதுல வந்து அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட படிப்புகள் படிக்க வைக்கலாம். இப்ப புதன் பலமா இருந்தது அப்படின்னா, புதன் பலமா இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங் சம்பந்தப்பட்டது, பேங்க், இந்த மாதிரி எல்லாமே சம்பந்தப்பட்டது எல்லாமே படிக்க வைக்கலாம். அதே மாதிரி குரு நல்லா பலமா இருந்தது அப்படின்னா இவர்களை எந்த மாதிரி படிக்கலாம்னா ஆலோசனை, மற்றவர்களுக்கு ஆலோசனை செய்யறது, இந்த மாதிரி ஆசிரியர், டீச்சரா, கல்லூரி பேராசிரியர் இருக்கிற, விரிவுரையாளரா இருக்கிறது, இந்த மாதிரி சம்பந்தப்பட்டது எல்லாமே படிக்க வைக்கலாம். அதே மாதிரி சுக்கிரன் சம்பந்தப்பட்டாலும் கூட வந்து சுக்கிரன் சம்பந்தப்பட்டப்ப ஏன்னா காலபுருஷனுக்கு 2 அப்படின்னு வரப்ப இவர்களுக்கும் பணம் சார்ந்த விஷயங்கள் வந்து நல்லா வரும். பணம் சார்ந்து பேங்க், அக்கௌண்ட்ஸ், இதை பாத்தீங்கன்னா புதன் சுக்கிரன் சம்பந்தப்பட்டிருக்கு, இவங்களோட லக்னத்தோட 2ஆம் அதிபதியோட சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்கள் கண்டிப்பாக வந்து பேங்க், அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங் சம்பந்தப்பட்டதுல இருப்பாங்க. அப்ப அந்த சுக்கிரன் சம்பந்தப்படுறப்ப அந்த மாதிரி துறை, அந்த மாதிரி படிக்க வைக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நடிப்பு துறை, கலை சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரி இதுலயும் வந்து இவங்க வந்து சிறப்பு மிக்கவர்களா இருப்பாங்க. இப்படி அதே மாதிரி சனி, இந்த சனி சம்பந்தப்பட்டவங்க அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இவர்கள் என்ன மாதிரி இதுனா இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆராய்ச்சிக்கு வந்து இந்த சனியை வந்து கண்டிப்பா எடுத்துக்கணும். சனி சம்பந்தப்பட்டவர்கள் ஆராய்ச்சி இதுல ரொம்ப ரிசர்ச் ஓரியன்டா படிக்கிறவங்களுக்கு சனி சம்பந்தப்பட்டிருந்தா ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா
இவர்கள் வந்து இந்த பழைய இந்த சுரங்க பொருட்கள், புதைப்பொருள் ஆராய்ச்சி இந்த மாதிரி எல்லாம் சம்பந்தப்பட்ட இது சனி சம்பந்தப்பட்டவங்க எடுக்கலாம். ஆயில், எண்ணெய் சம்பந்தப்பட்ட தாதுக்கள், பெட்ரோல் தாதுக்கள், இது மாதிரி அந்த பெட்ரோல் சம்பந்தப்பட்டது இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ரிசர்ச் படிப்பு, இந்த மாதிரி படிப்பெல்லாம் படிச்சாங்கன்னா இவங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி ராகு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராகு வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் வந்து நிறைய அந்த பிளாஸ்டிக் இது Chemical. கெமிக்கல் சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி இதெல்லாம் படிச்சாங்கன்னா, அதாவது எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி இதை படிச்சாங்கன்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே மாதிரி கேது கேது சம்பந்தப்பட்டது பாத்தீங்கன்னா ரசாயனம், தொல்பொருள். டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி மருத்துவம் சம்பந்தப்பட்டது இது எல்லாமே இவங்களுக்கு சிறப்பா இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களும் வந்து இது வந்து நான் சொல்றது வந்து தனிப்பட்ட முறையில இந்த கிரகங்கள் வந்து பலமா இருந்ததுன்னா இந்த மாதிரி சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறது. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நிறைய நம்ம கிரகங்களோட இணைவு இருக்கு இல்லையா, இப்ப சூரியன் புதன் அது ரெண்டும் சம்பந்தப்பட்டதுன்னா எந்த மாதிரி படிப்பு படிக்கலாம் அப்படின்னா, சூரியன் புதன் புதன் போய் சூரியனை தொட்டதுன்னா நம்ம புதன் ஆதித்ய யோகம் சொல்லுவோம். இப்ப இந்த புதன் ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது எப்படின்னா ஏதோ ஒரு துறையில நிபுணத்துவம் பெற்றவர்களா இருப்பாங்க. ஃபார் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இவங்க வந்து புதன் அப்படிங்கிறப்ப அதாவது பொருளாதார ரீதியா நிபுணத்துவம் பெற்றவர்களா இருப்பாங்க. ஏன்னா அந்த சூரியன் புதன் காம்பினேஷன் பெற்றவங்க. அதே மாதிரி சிஏ படிப்பு படிக்கிறவங்க இந்த மாதிரி வந்து அந்த துறையில வந்து புகழ் பெற்றவர்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப ஒரு துறையில புகழ் பெறணும் அப்படின்னா அந்த அதிபதிகளோட நம்ம சூரியன் வந்து ஏதோ ஒரு விதத்துல சம்பந்தப்பட்டா மட்டும்தான் கண்டிப்பா புகழ் பெற முடியும். ஏன்னா ஒரு கிரகங்களை வச்சு நம்ம அந்த கிரக எப்படி இருக்கோ அதை வச்சு நம்ம அந்த படிப்பு சம்பந்தப்பட்டதை நம்ம சொல்லலாம். ஆனா வந்து அந்த கிரகங்களோட எந்த காரகத்துவம் அடிப்படையில நம்ம படிக்க வைக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த இதுக்கு சூரியன் வந்து சம்பந்தப்படணும். இப்ப எப்படி சூரியன் புதன் சம்பந்தப்பட்டா எப்படி இந்த மாதிரி புகழ் பெறக்கூடிய அமைப்பு இருக்கோ, அதே மாதிரி செவ்வாய் சூரியன் சம்பந்தப்பட்டதுன்னா இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மிலிட்ரி ஆபீசர்ஸா இருப்பாங்க. அதிகாரம் மிக்க மிலிட்ரி ஆபீசர்ஸா யூனிஃபார்ம் போடுற துறையில அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி சூரியன் குரு சம்பந்தப்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க கண்டிப்பா கெஜெட்டட் ஆபீசர்ஸா இருப்பாங்க. கிரீன் இன்க்ல சைன் பண்ணக்கூடிய யோகம் யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா சூரியன் குருவுக்கு வந்து இருக்கும். அதாவது 10ஆம் அதிபதியோட சூரியன் குரு இணை பெற்றவர்களுக்கு இந்த மாதிரி அமைப்பு இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதாவது இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இதே குரு சுக்கிரன் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்கள் வந்து மிகப்பெரிய பொருளாதார நிபுணத்துவர்களா அந்த மாதிரி இருக்கிறவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய அது என்னது லக்ஸரியான இதுல இருக்கு இல்லையா, சினிமா விளம்பரத்துறை அதுல வந்து புகழ் பெற்று இருக்கவங்க. அதாவது இப்ப சுக்கிரன் வந்து நல்லா இருந்தது அப்படின்னா பிலிமுக்கு முன்னாடி அதாவது இப்ப டைரக்டர் நடிகர்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதே வந்து ராகு வந்து ராகு வந்து சுக்கிரன் ராகுவோட இயங்குச்சு அப்படின்னா டைரக்ஷன், அதாவது திரைக்கு பின்னால இப்ப டைரக்ட் பண்றது, இப்ப ஒரு டைரக்ஷன் பண்றது யாரு பண்ணுவாங்கன்னா திரைக்கு பின்னாலதான் பண்ணுவாங்க, பின்னால இருந்து இயக்குறது. இது எல்லாமே வந்து ராகு சுக்கிரன் சம்பந்தப்பட்டதுன்னா திரைக்கு பின்னால இருந்து டெவலப் ஆவாங்க. இதே முன்னாடி இருந்தது அப்படிங்கிறப்ப சுக்கிரன் குரு இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா திரைக்கு முன்னாடி நடிகர்கள், இப்ப பெரிய பெரிய நடிகர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா குரு சுக்கிரன் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே மாதிரி சூரியன் சம்பந்தப்படுறப்ப அவங்களுக்கு அந்த புகழ் பெறக்கூடிய அமைப்புகள் வந்து இது மாதிரி இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் வந்து அந்த அந்த அவங்க ஜாதகத்துல என்ன இணைவு இருக்கு, எது சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்க வச்சா படிக்கலாம், டாக்டர் ஆகணும்னா என்ன இருக்கணும், இன்ஜினியர் ஆகணும்னா என்ன இருக்கணும். அதே மாதிரி செவ்வாய் சனி சம்பந்தப்பட்டது அப்படின்னா அந்த ஆட்டோமொபைல்ஸ் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு சிறப்பா இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு பாகம் காரகத்தையும் இணைச்சு அதுக்குண்டான படிப்பை வந்து அந்த குழந்தைங்க வந்து படிச்சதுன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படிங்கறத நான் அருமையான விளக்கம் சொல்லிக்கிறேன். மேம், அருமையான விளக்கம்.